உண்மைதான். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று சமூக ஊடகங்களிலே மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை புறக்கணித்து வருகின்றார்கள். காட்டமான கருத்துக்களை இந்த நிகழ்வை செய்கின்றவர்களுக்கு எதிராக முன்வைத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே மகிழ்வாக இருக்கின்றது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த கனடாவில் அமைக்கப்பட்ட தமிழின அழிப்பினுடைய நினைவகம். இந்த நினைவகம் அமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களை அழித்தவர்கள் எவ்வளவு கொந்தளித்தார்கள் என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இப்படியான போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பலமாக ஒன்று சேர்ந்து முன்னெடுத்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை ஏற்படுத்துவதே எங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் தமிழர் தேசிய தலைவரும் நிச்சயமாக செய்திருப்பார். அவர் எந்த இனம் விடுதலை பெற்று வாழ வேண்டும், எந்த இனத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்தாரோ அந்த சிந்தனையை வெல்வதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய கனவாகவும் இருக்க வேண்டும். தலைவர் வருவார் வரமாட்டார் என்ற இப்படியான சிந்தனைகளுக்குள் நாங்கள் புதைந்து போகாது தலைவருடைய கோட்பாட்டை நாங்கள் உறுதியோடு முன்னெடுத்து இனிவரும் காலங்களிலே எங்களுடைய போராட்டத்தை அரசியல் ரீதியாக இன்னும் வலுப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இன்று கனடா நாடு எங்களுக்கு நடந்தது தமிழின அழிப்பு என்பதை அங்கீகரித்திருக்கின்றது. அதுபோன்று நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் எங்களுக்கு நடைபெற்றது தமிழின அழிப்பு என்ற அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது. அதை விடுத்து ஏற்கனவே தவானவர்கள் குறிப்பிட்டது போன்று செப்டம்பர் மாதம் மனித உரிமை கூட்டத்தொடர் வர இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் செம்மணி புதைகுழி போன்ற விடயங்களை இன்னும் பெரிதாக கொண்டு வந்து போராட்டத்தை வலுப்படுத்தி இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறுகின்ற மனித உரிமை கூட்டத்தொடரிலே நாங்கள் எங்களுக்கான மனித உரிமைக்கான நீதி கோரலை கோரவணிகளாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இப்படியான நிகழ்வுகளை முன்னெடுத்து தமிழ் மக்களை மடைமாற்றுகின்ற வேலைகளை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் உடந்தையாக போய்விடக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் தமிழர் தேசிய தலைவரின் கோட்பாட்டுக்காக பணியாற்றுகின்றவர்கள். அவருடைய கருத்தியல், அவருடைய கனவு ஒருபோதும் அழிந்து போய்விடக்கூடாது. அதை நாங்கள் என்று வெல்லுகின்றோமோ அன்று அவருக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்ற விடயத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விளைகின்றோம்.